நாச்சியார் திருமொழியில் 8ஆம் திருமொழியில் 10ஆம் பாசுரம் பார்க்கலாம். நாகத்தின் அணையானை நன்னுதலால் நயந்து உரை செய் மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்து உரைப்பார் அவர் அடியார் ஆகுவரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதாவது ஆதிசேஷனை படிக்க கொண்ட அந்த பகவானை யார் பாடினா? அழகான திரும்பவும் கொண்ட ஆண்டாள் இருக்காள் இல்லையா, அவள் உரைத்த அவள் என்ன சொன்னா? இந்த மேகத்தை வேங்கடத்துக்கு தலைவனாக இருக்கிறவற்றை தூது அனுப்பினாள் இல்லையா, அப்படி தூது விட்ட இந்த 10 பாசுரத்தை யாரெல்லாம் சொல்கிறாளோ அவளுக்கு இந்த கண்ணனோட அனுபவத்தை விட்டே வழுவாமல் இருக்காரே, புதுவை திருவள்ளிபுத்தூருக்கே தலைவனான பெரியாழ்வார், அவருடைய திருக்குமாரத்தியான கோதை சொன்ன இந்த தமிழ் பாசுரங்களை யாரெல்லாம் நன்னா சொல்கிறாளோ, மனதில் வைத்து நன்னா மனசில் வாங்கிண்டு நன்னா சொல்கிறாளோ அவளுக்கு அடியார் ஆகுவரே, வைகுண்டத்தில் எப்போவுமே நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் அடைவார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் பலஸ்துதி சொல்கிறான்.